க்ளோஸ் அப். எங்கிட்ட செந்தூரம் இருந்ததுனால நாங்கள் வந்து செகப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லேடிஸ் நாமம். லேடிஸ் நாமம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை படைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நாங்கள் 3ஆம் சனிக்கிழமை தான் ரெகுலராகவே படிப்போம். அம்மா வீட்லையும் சரி, மாமா வீட்லையுமே சரி, எல்லாத்துக்குமே 3ஆம் சனிக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் படிப்போமே. ஸோ அதனால் நாங்களும் 3ஆம் சனிக்கிழமை படைக்கலான்னு சொல்லிட்டு தழுவு போடுவான்னு சொல்லுவாங்க, தழுவு போடுதல்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டோம். இவரோட நாமத்தை பாருங்க, க்ளோஸ் அப். எங்கிட்ட செந்தூரம் இருந்ததுனால நாங்கள் வந்து செகப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லேடிஸ் நாமம். லேடிஸ் நாமம். ஆமாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொட்டு வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சொன்னால் நாமும் போட்டுக்கலாம், ஏன் பொட்டு வச்சுன்னு சொல்லி கேட்டார். அது பொட்டு அழியும் மனசு இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்குமத்து மேலே வந்து இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று நடுவில் ஒன்று எடுத்தேன். ஸோ இதான் சூப்பராக இருக்குது எனக்கும் பார்க்குறதுக்குள்ள. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களாம் வந்து படைக்கும் போது நாமம் போட்டு படைங்க. ஸோ யாரெல்லாம் நாமம் போட்டு படைக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வடைலாம் வந்து சுட்டு படைக்க போகிறேன். இது வரைக்குமே நான் வடை பாயசத்தால செஞ்சதில் வடைலாம் வந்து சுட்டதே. வடை பாயசம் தான் வந்து அது ஒரு ரைமிங்காக இருக்கிறதுனால வடை பாயசமே வந்துடுது. ஸோ வடை எப்பயுமே வந்து நான் பாயசம் அந்த மாதிரி அப்புறம் தான் வச்சு சுடுவேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வடைலாம் வந்து சுட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வடைலாம் சுட்டு வந்து படைக்க போகிறேன். ஆல்ரெடி எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. வெண்பொங்கல் வச்சாச்சு, சாம்பார், சாப்பாடு, அப்புறம் வந்து பொரியல், ஆமாம் பாயசம்லாம் வச்சாச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சாரீ ஒன்று கட்டியிருக்கேன். மனம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை. ஸோ நான் வந்து சாரீ கட்டியிருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் இவ்வளோ பொலிவாக இருக்க காரணமே இந்த நாமம் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு எப்பயும் வீடியோவில் பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து வெளியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே, கடை வீதிக்கு போயிட்டு கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து பெருமாளுக்கு பொங்கல் சாதம் வச்சு தயிர் ஊற்றி தான் படிப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து தயிர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாமான் எல்லாமே வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஓனர் கூட வந்து கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கேன் சொல்லிட்டு காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு, அதாவது இப்போலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், மேரேஜ் ஆன ஃபஸ்ட்டு புரட்டாசி மாத தழுகை நாங்கள் வந்து போடுறோம். ஸோ வந்து எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் தான் எங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லணும். ஏன்னா தெரியாத பசங்க நெக்ஸ்ட் வாட்டி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா படைப்போம். ஸோ போகலாமா? போகலாம். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் வந்து சாமி பண்ணுறது வச்சுட்டோம். சாமி வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரிச்சிட்டோம், கோலம்லாம் போட்டாச்சு. வெளியில் போயிட்டு வேலை கேட்டுட்டு படிக்கிற வேலை தான். படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியில் ஒரு கோலம். ஃப்ரெண்ட்ஸ் வெண்பொங்கல்லாம் வந்து செஞ்சுருக்கோம் பாருங்க. வெண்பொங்கல் நடுவில் இந்த மாதிரி கரண்டி வச்சு அமுக்கி இதில் தான் தயிர் ஊற்ற சொன்னாங்க. போதுமா? ஆல்ரெடி தயிரில் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் இங்கே வந்து 3 இலை போட்டு படைக்கிறோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷனாலும் 3 இலை போட்டு படைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 இலை தான், சரி ஒரு இலை தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு படித்தோம். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்காக 3 இலை போட்டு படிக்கிறோம். ஸோ இந்த இலையில் சாம்பார், ஃப்ரெண்ட்ஸ் படையெல்லாம் வந்து போட்டுட்டோம். என்னென்ன படையல் போட்டுருன்னு சொல்லிட்டு பாருங்கள். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் சாதம் வெண்பொங்கல் வச்சு தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த இலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், சாப்பாடு, வடை, பொரியல், அப்புறம் வந்து அப்பளம், பாயாசம். அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சாம்பார், வடை, பாயாசம், அப்பளம், பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல். சரி எல்லாம் படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் வந்து படைக்க ஸ்டார்ட். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாளுக்காக நாங்கள் செஞ்சது. ஸோ படைக்கலாமா? படைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிட்டோம். சாமி படைச்சிட்டு கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டு இருக்கோம்.
ஸோ காலையிலேருந்து விரதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு சாமி படிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் பார்த்தீங்கன்னா தழுக்கு போடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தழுக்கு போட்டுட்டு வந்து கோயிலுக்கு போக போகிறோம். ஏன்னா ஆமாம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. சனிக்கிழமைன்றதுனால சனிக்கிழமை தழுக்கு போட்டாச்சு. சனிக்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கும் கிளம்ப போகிறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கிளம்பி சனிக்கிழமை சாமி பார்த்துட்டு சனிக்கிழமை வந்து வீட்டில் தழுவு போடுவாங்க. நாங்கள் வந்து சனிக்கிழமை தழுவு போட்டுட்டு சனிக்கிழமை கிளம்பி சனிக்கிழமை நைட்டு வந்து சாமி பார்த்துட்டு விடிய காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி வந்துடுவோம். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் 3ஆவது சனிக்கிழமை தழுவு போட்டு 3ஆவது சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி நானும் அம்மா எல்லாம் ஃபேமிலியோடு போனோம். இந்த வாட்டி வந்து யார் கூட போக போகிறோம் யாரெல்லாம் போக போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. காலைல எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். காலைல எழுந்தோடனே நாங்கள் 2 பேருமே குளிச்சுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் கூட ஹெல்ப் பண்ணார். கொஞ்சம் வீட்டில் துடைக்கிறது ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கிச்சனில் நின்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், சாதம், பொங்கல், அப்புறம் வடை, பாயாசம், அப்பளம்னு சொல்லிட்டு வகை வகையாக சமைச்சாச்சு. சமைச்சு முடிச்சுட்டு படையிலும் போட்டு படித்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லுது மங்களகரமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்னது தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குறைகள் வச்சுருந்தா அது வந்து குறைகளாக வந்து தெரியாமல் வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அது வந்து இது மாதிரி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், இது மாதிரிலாம் வைக்கணும், இது மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரிஞ்சுதான் போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வயிறு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வடை பாயாசத்தோடு வந்து சாப்பிட்டு வந்துருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வடை பாயாசம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. சூப்பராக வடை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாரணியாக சுட்டுருக்கேன். ஆமாம், அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அது வடை எப்படி சுடணும். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் வடை சுடுறது. நான் தான் கஷ்டம்னு நினச்சின்னு சுடாமலே இருந்துக்கிறேன். ஈஸியாக இருந்தது. வடை தான் இப்படி இருந்தது. உப்பு தான் கரெக்டாக எல்லாம் சாமி படிக்கிற சாதனத்துனால உப்பு தான் எதுவுமே நாங்கள் டேஸ்ட் பார்க்கல. யாரும் பார்க்க மாட்டாங்க தான், நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல. ஸோ சாமி படித்த சாமி எல்லாமே உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. சாப்பாடில் மட்டும் கொஞ்சம் உப்பு சாமி படையல் வச்சுல அது மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எல்லா சாப்பாடுமே உப்பு கரெக்டாக இருந்தது. அது கூட கொஞ்சம் குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது கரெக்டாகிடுச்சு. சூப்பராக இருந்தது எல்லாமே. யாரெல்லாம் எந்தெந்த சனிக்கிழமை தழுவு போட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து 3ஆவது சனிக்கிழமை போட்டோம். அம்மா வீட்டில் எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கே மாமியார் அம்மா வீட்டில் எல்லாமே 3ஆவது சனிக்கிழமை தான் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனாவது சனிக்கிழமை தழுவு போட்டிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சனி தான் இருக்குது. இது புரட்டாசி பிறந்தே தெரியல ப்ளஸ் மொதல் சனி 2ஆவது சனி போயிடுச்சு. டக்குன்னு 3ஆவது சனி வந்த மாதிரி இருக்குது. ஸோ 3ஆவது சனி முடிய போகுது. ஸோ 3ஆவது சனி 4ஆவது சனி ஒன்று தான் இருக்குது. 4 சனிக்கிழமை தான். நீங்கள் எத்தனாவது சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறீங்க சொல்லுங்கள். நாங்கள் வந்து 3ஆவது சனிக்கிழமை வந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே எங்களுக்கு 3ஆவது சனிக்கிழமை தான். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.